மாநிலத்தில் தலித் பெண் 19 வயது இருக்கக்கூடிய தலித் பெண் நேற்றைக்கு முன்தினம் கடந்த 19ஆம் தேதி பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்டு நேற்றைக்கு முன்தினம் மிக மோசமான முறையிலே மரணமடைந்திருக்கிறார். அநேகமாக அவர் நாக்கு அறுக்கப்பட்டு முதுகெலும்பு ஒடிக்கப்பட்டு 5 கிலோமீட்டர் அளவில் அவர் அணிந்திருந்த துப்பட்டாவிலிருந்து இழுத்து வரப்பட்டு மிக மோசமான முறையிலே மரணமடைந்திருக்கிறார். அநேகமாக இந்தியாவிலே நிர்பயாவின் மரணத்திற்கு பிறகு மிக கொடூரமான மரணமாக இந்திய நாடெங்கும் இது பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். தொடர்ச்சியாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது மறுக்கப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக தலித் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. உடனடியாக யோகி அரசாங்கம் பதவி விலக வேண்டும். அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படவில்லை என்று சொல்லி இருப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அந்த பெண் மரணம் அடைந்தவுடன் அவரது பெற்றோர்களுக்கு கூட தெரிவிக்காமல் காவல்துறை அந்த பெண்ணினுடைய சடலத்தை எரித்திருக்கிறது. எந்த இடத்திலும் நீதி என்பது அந்த பெண்ணுக்கு கிடைக்காமல் மறுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்தியாவினுடைய பிரதமர் இதில் தலையிட வேண்டும். இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர்ச்சியாக பெண்கள் மீதான வன்முறை என்பது நடைபெற்று வருகிறது. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு வருகிறாள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அப்போ இந்திய தேசம் என்பது இது யாருக்கான தேசமாக இருக்கிறது? பெண்கள் வாழ தகுதியற்ற தேசமாக, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தலித் சிறுமிகளுக்கும் இஸ்லாமிய சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத தேசமாக மாறி வருகிறது. உடனடியாக பிரதமர் தலையிட வேண்டும். இந்த குற்றவாளிகளுக்கு துணை போகும் யோகி அரசு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய தேசம் முழுவதும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய தொழிற்சங்க மையம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் தேசம் முழுவதும் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்திய நாட்டிலே தேசிய பெண்கள் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆணையம் இருக்குதா இல்ல செத்து போச்சான்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து 2 நாட்களாக தேசம் எங்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது தேசிய பெண்கள் ஆணையம் இதுவரை தலையிடாதது என்பது வெட்கக்கேடான விஷயமாக பார்க்கிறோம். உடனடியாக தேசிய பெண்கள் ஆணையம் இதில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வரை இந்த ஜனநாயக அமைப்புகள் ஒன்றிணைந்து போராடும். அந்த குடும்பத்தை சென்று, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சென்று பார்க்க கூட அனுமதியை மறுக்கிற மோசமான அரசாங்கமாக யோகி அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.